2024 வருடம் கலியுகாப்தம் 5125 சோபகிருது வருடத்திற்கான தை மாத ராசி பலன்கள். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர வாரியான தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். விவேகத்திற்கும் வித்தைகளுக்கும் அந்தஸ்திற்கும் காரகனான குரு, தைரிய வீரிய காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் மன உறுதியும் பிறவி சொத்தாகும். இந்த மாதம் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் முன்னேற்றமான பலன்களை வழங்குவார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல் நன்மை அதிகரிக்கும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் தரும். தடைப்பட்ட செயல்கள் நடைபெற ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அரசிடம் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பணியாளர்களின் சங்கடங்கள் விலகும். சுக்கிரனின் சஞ்சாரங்களால் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். கணவன் மனைவிக்குள் உண்டான பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகி லாபம் அதிகரிக்கும். பிள்ளைகள் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாட்டால் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் என்றாலும் சிலருக்கு தேவையில்லாத சங்கடங்கள் தோன்ற வாய்ப்பு இருப்பதால் வார்த்தைகளை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் அமைதி நிலவும். எதிர்பார்த்தவற்றை அடையும் நிலை ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பரிகாரம்: செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி வழிபட சங்கடம் தீரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். ஆயுள் காரகன் கர்மகாரகனான சனி, தைரிய வீரிய காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் எடுத்த செயலை முடிக்கும் வலிமையும் இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அலைச்சல் கூடுதலாக இருக்கும். வருமானத்தில் சில தடைகளும் ஏற்படும் என்றாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். கடன் தொல்லைகள் நீங்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் உண்டானாலும் உடல்நிலை சீராகும். 3ஆம் இட சூரியனால் அரசு வழி செயல்களில் ஆதாயம் ஏற்படும். தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்தவர்களின் விருப்பம் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும். அரசியல்வாதிகளின் நிலை உயரும். புதிய பொறுப்பு வந்து சேரும். குருவின் பார்வைகளால் சங்கடங்கள் விலகும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பெண்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் என்றாலும் உடல்நிலையில் கவனம் தேவை. செயல்களில் விழிப்புணர்வு அவசியம். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதுடன் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பது நல்லது. பரிகாரம்: கபாலீஸ்வரருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட கஷ்டங்கள் தீரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சகோதரகாரகனான செவ்வாய், வித்யாகாரகனான புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் வேகம் இருந்தாலும் மறுபக்கம் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். இந்த மாதம் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் குருவின் பார்வைகளும் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் இதுவரை இருந்த சங்கடங்களை இல்லாமல் செய்யும். உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். பணியில் இருந்த நெருக்கடிகள் விலகும். தொழிலாளர்கள் நிலை உயரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பம் நிறைவேறும். 4ஆம் இட சனியால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் முயற்சியால் அனைத்திலும் லாபம் உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சியாவும் லாபமாகும். சொத்து சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். கணவன் மனைவிக்குள் இருந்த சங்கடங்கள் விலகும். பெண்களுக்கு குடும்பம் தொழில் பணியில் இருந்த நெருக்கடி விலகி நிம்மதியான நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு வருவாய் உயரும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். பரிகாரம்: சக்கரத்தாழ்வாரை வழிபட சங்கடங்கள் தீரும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்